நான் 19 வயதில் இருந்தேன். என் வீட்டினர் எனக்கு 61 வயது முதியவருடன் திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் ஆகி 1.5 மாதத்திலேயே நான் கர்ப்பமானேன். இதை பார்த்து என் வீட்டில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். என் பெயர் கலையரசி. என் கிராமம் ஒரு நதிக்கரையில் அமைந்த மிக அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எனக்கு ஒரு சிறிய வீடு இருந்தது. நாங்கள் 6 சகோதரிகள் மற்றும் எங்கள் பெற்றோர்கள் என்று எங்கள் குடும்பம் இருந்தது. எங்கள் பொருளாதார நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. எல்லா சகோதரிகளிலும் நான் மூத்தவள். நாங்கள் அனைவரும் கடினமாக உழைத்து எங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தோம். எப்படியோ வயிறு நிரம்பியது. அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு சென்றார்கள். எங்கள் கிராமத்தில் தொடக்கப்பள்ளி மட்டுமே இருந்தது. அங்கு 4ஆம் வகுப்பு வரை படித்தேன். எங்கள் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு கிராமம் இருந்தது. அங்கு நான் மேலும் படித்தேன். எங்களிடம் சைக்கிள் அல்லது மோட்டார் சைக்கிள் இல்லை. அதனால் நாங்கள் பள்ளிக்கு நடந்தே சென்று வந்தோம். நான் அங்கே 10ஆம் வகுப்பு வரை படிப்பை முடித்தேன். வீட்டின் மோசமான நிலை காரணமாக நான் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை. பிறகு நான் பெற்றோரின் வேலைகளில் உதவ ஆரம்பித்தேன். அதனால் அவர்களின் சுமை கொஞ்சம் குறையும். சில சமயங்களில் நான் அவர்களுடன் மற்றவர்களின் வயல்களில் கூலி வேலைக்கு செல்வேன். அதனால் வீட்டிற்கு கொஞ்சம் பணம் வரும். அது செலவுகளுக்கு உதவியது. ஒரு நாள் எங்கள் தூரத்து அத்தை வீட்டிற்கு வந்தார். அவர் எனக்காக ஒரு திருமண சம்பந்தத்தை கொண்டு வந்தார். அத்தையும் என் பெற்றோரும் வீட்டில் திருமணம் குறித்து பேசி கொண்டிருந்தனர். அப்போது நான் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்தேன். அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தேன். மெதுவாக எல்லா பேச்சுக்களும் என் காதுகளுக்கு வந்தன. அத்தை சொன்னார், 61 வயதானால் என்ன, அவரிடம் நிறைய சொத்துக்கள் உள்ளன. 40-50 ஏக்கர் நிலம் இருக்கிறது, பெரிய வீடும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தார். என் பெற்றோர் அவருக்கு திருமணம் ஆகவில்லையா, இத்தனை வருடங்கள் தனியாக எப்படி இருந்தார் என்று கேட்டார்கள். அத்தை சொன்னார், அவருடைய மனைவி 2 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். அவருக்கு குழந்தை இல்லை. இப்போது அவரை பார்த்து கொள்ள அவருக்கு சமைத்து கொடுக்க யாரும் இல்லை. அதனால் கலையரசியை அவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அதனால் அவருக்கும் ஒரு ஆதரவு கிடைக்கும். என் பெற்றோர்கள் ஆரம்பத்தில் இந்த திருமணத்திற்கு மறுத்துவிட்டார்கள். ஆனால் அத்தை அவர்களுக்கு புரிய வைத்தார். நாம் மிகவும் ஏழைகள். இவ்வளவு சொத்துள்ள ஒரு சம்பந்தம் மீண்டும் கிடைக்காது. கலையரசி வாழ்க்கை சீராகும். மற்ற மகள்களின் திருமணத்திற்கும் இது உதவியாக இருக்கும். நான் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்றார். நாங்கள் 6 சகோதரிகள் இருந்தோம். அதனால் என் பெற்றோர்கள் அனைவரையும் பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் நிறைய யோசித்தார்கள். இறுதியாக சூழ்நிலைக்கு அடிபணிந்தனர். அவர்கள் அத்தையிடம், சரி, நாங்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றார்கள். ஆனால் இந்த திருமணத்திற்கு எனக்கு சம்மதம் இல்லை. ஏனென்றால் எனக்கு எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பையனை காதலித்தேன். அவன் பெயர் ராக்கி. அவன் என்னை விட 4 வயது மூத்தவன். எங்களுக்கு இடையே மிகவும் உண்மையான அன்பு இருந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் என்னை கஷ்டப்படுத்தியது இல்லை. என் கையை கூட தொட்டதில்லை. அவன் என்னை மனதார காதலித்தான். அவன் மிகவும் நல்ல புரிதல் உள்ள மனிதன். வீட்டில் என் பெற்றோரிடமும் பேச எனக்கு தைரியம் இல்லை. அதனால் நான் ராக்கியை சந்திக்க முடிவு செய்தேன். என் மனம் எந்த வேலையிலும் ஈடுபடவில்லை. ஒரு நாள் மாலை நான் ராக்கி வீட்டிற்கு சென்றேன். நாங்கள் சிறு வயது நண்பர்கள். ராக்கி மிகவும் அழகாக இருந்தான். சிவந்த நிறம், ஒல்லியான மற்றும் உயரமானவன். எனக்கு அவனை மிகவும் பிடித்திருந்தது. நான் அவனை சந்தித்து வெடித்து அழத் தொடங்கினேன். அவன் என்னை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் என்று அவன் கேட்டான். நான் அவனிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். நான் அவனிடம், எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். பணத்துக்காக என் வீட்டில் எனக்கு ஒரு வயதானவரை திருமணம் செய்து வைக்க முடிவு எடுத்துள்ளனர். அந்த 61 வயது கிழவரை நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று சொன்னேன். நாம் இருவரும் இங்கிருந்து ஓடி சென்று நம் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று அவனிடம் சொன்னேன். ஆனால் ராக்கி அப்படி யோசிக்கவில்லை. என் கையை பிடித்து கொண்டு என்னை சமாதானப்படுத்தினான். பார் கலையரசி, நாம் இங்கிருந்து ஓடிவிட்டால் உன் பெற்றோரின் நிலை என்னாகும்? உன் சிறிய சகோதரிகளின் நிலை என்னாகும்? அவர்களுக்கு யார் திருமணம் செய்து வைப்பார்கள்? உன் பெற்றோர்கள் அவமானப்படுவார்கள். என் பெற்றோர்களும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இப்போது பலவீனமாகிவிட்டார்கள். நான் தான் வீட்டை கவனிக்க வேண்டும். நான் உன்னுடன் ஓடிப்போனால் என் பெற்றோர்களுக்கு என்ன ஆகும்? நீயே சொல். அவனுடைய வார்த்தைகள் எனக்கு உண்மையாகவே பட்டது. இருந்தாலும் நான் அப்படியானால் இப்போது என்ன செய்வது என்று கேட்டேன். அவன், நமக்கு வேறு வழி இல்லை. நீ அந்த நபரை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்றான். இதை கேட்டு என் இதயம் உடைந்து விட்டது. நான் அழத் தொடங்கினேன். என் கண்ணீரை என்னால் நிறுத்த முடியவில்லை. நாங்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே ஒருவரை ஒருவர் நேசித்தோம். சிறிது நேரம் கழித்து நான் அவனிடம் விடை பெற்று வீட்டிற்கு திரும்பினேன்.
15 நாட்களுக்கு பிறகு எனக்கு அந்த 61 வயது நபருடன் திருமணம் நடந்தது. நான் என் கணவரின் வீட்டிற்கு சென்றேன். என் கணவர் இயல்பில் மிகவும் நல்லவர். எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். சில விஷயங்கள் குறைவாக கிடைத்தாலும் மற்ற அனைத்தும் எனக்கு நிறைய கிடைத்தது. இப்போது எங்கள் திருமணமாகி 1.5 மாதங்கள் ஆகியிருந்தது. நான் கர்ப்பமானேன். ஆனால் என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த குழந்தை என் கணவருடையது அல்ல, அது ராக்கியுடையது. இது எனக்கு தெரியும். நான் ராக்கியை சந்தித்து அவனிடம் இதை சொன்னேன். அப்போது அவன் என்னிடமிருந்து விலகி இருக்க ஆரம்பித்தான். அவன் என்னிடம் பேசுவதையும் சந்திப்பதையும் நிறுத்திவிட்டான். பிறகு அவன் வேறு ஒரு பெண்ணுடன் போய்விட்டான் என்று என் தோழி மூலம் எனக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் என் இதயம் உடைந்து விட்டது. என் கணவர் மிகவும் நல்லவர். நான் அவரை ஏமாற்ற விரும்பவில்லை. அதனால் இந்த உண்மையை என் 61 வயது கணவரிடம் சொன்னேன். இதை கேட்ட அவர் அமைதியாக இருந்தார். அவர் என்னை திட்டுவார் அல்லது என் அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் அப்படி எதுவும் செய்யவில்லை. அவர் என் அருகில் அமர்ந்து, பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு அமுதா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். என்னை மிகவும் நேசித்தாள். எங்களுக்கு திருமணமாகி பல வருடங்களானது. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. குறை என்னிடம்தான் இருக்கிறது என்று மருத்துவர் சொன்னார். இதை கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. என் மனைவியும் மிகவும் வருத்தப்பட்டாள். அவளுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது. ஆனால் நான் அவளுக்கு அந்த மகிழ்ச்சியை அளிக்க முடியவில்லை. இதற்காக நான் மிகவும் வருந்தினேன். அவளிடம், நீ வேறு திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையில் இருந்து சென்றுவிடு என்று சொன்னேன். ஆனால் அவள் என் மீது உண்மையான அன்பு வைத்திருந்ததால் என்னை விட்டு செல்லவில்லை. சிறிது காலத்திற்கு பிறகு அவள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டாள். நீ கர்ப்பமான உடனேயே இது என் குழந்தை இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் நான் உன்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் தவறு உன்னுடையது அல்ல, என்னுடையது. இதை கேட்டு நான் திகைத்து போனேன். என் கணவரின் வார்த்தைகளை கேட்டு என் மனதிற்கு மிகவும் வலித்தது. என் கணவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் என்னிடம் ஒருபோதும் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. அப்போது என் கணவர் உயிருடன் இருக்கும் வரை நான் அவருக்கு துணையாக இருப்பேன் என்று மனதளவில் முடிவு செய்தேன். அவருக்கு நிறைய அன்பு கொடுப்பேன். என் குழந்தைக்கும் அவர் பெயரையே வைப்பேன். நான் என் கணவரிடம் மன்னிப்பு கேட்டேன். இனிமேல் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குவோம். எங்கள் குழந்தையை வளர்ப்போம். அவனுக்கு நல்ல கல்வி கொடுப்போம். மெதுவாக 9 மாதங்கள் கடந்து நான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். என் 61 வயது கணவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முகத்தில் இருந்த புன்னகையானது வானத்தில் கூட அடங்கவில்லை. காலம் கடந்து சென்றது. இப்போது என் கணவருக்கு 65 வயதாகிறது. எங்கள் வாழ்க்கையில் இந்த குழந்தை வந்ததிலிருந்து என் கணவரின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய ஒளி திரும்பி வந்துள்ளது. 65 வயதிலும் அவர் தன் மகனை பார்க்கும்போது தன்னால் 10 யானைகளின் பலம் வந்தது போல் உணர்கிறார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பொறுமை, புரிதல் மற்றும் மனித நேயத்துடன் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். அன்பில் ஏமாற்றம் ஏற்பட்டால் வாழ்க்கை நின்று விடுவதில்லை. ஆனால் மீண்டும் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்க முடியும். ஒரு முதிய கணவரின் புரிதல் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. உறவு என்பது நம்பிக்கையின் உறவாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரமும் ஒரு மனிதராக மரியாதையும் கிடைத்தால் அவளும் முழு விசுவாசத்துடன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறாள். சமூகம் பெண்ணை வெறும் பொறுப்புகளின் சுமையாக மட்டும் பார்க்காமல் அவளுடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும். நன்றி.